கேம் சேஞ்சர் லக் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நாடி காதல் ஜோதிடர் ஈஸ்வரிங்க, குடும்ப நல சிறப்பு ஆலோசகர். சோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது எப்பயுமே ஒரு மாதிரி லைஃப் எதை நோக்கி போகுதுன்னே தெரியலப்பா அப்படின்ற மாதிரி எல்லாருக்கும் ஒரு குழப்பம் இருக்கும் இல்லையா? சோ நம்ம லைஃப் எதை நோக்கி போகுது, நம்ம லைஃப்ல நிறைய எல்லாருக்கும் பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கையே கிடையாது. ஏன்னா கர்மாவை பிறந்திருக்கும், கர்மானாலதான் பிறந்திருக்கும், கர்மாவை அனுபவிச்சுதான் கடக்கணும்ன்றது விதி இருக்கு இல்லையா? நம்மளே தேடாம நம்ம சில விஷயங்களை ஏண்டா இது நமக்கு நடக்குது அப்படின்ற மாதிரி சில குழப்பங்கள் தடைகள் இருக்குல்ல, அனுபவிச்சுதான் கடக்க போறோம். ஆனா அதை இஷ்டப்பட்டு அனுபவிக்கிறோமா, கஷ்டப்பட்டு அனுபவிக்கிறோமா? யாருங்க கஷ்டத்தை போய் இஷ்டப்பட்டு அனுபவிப்பா? இது எல்லாருக்கும் இருக்க கேள்விதானே. உண்மையிலே என்னன்னா, ஒவ்வொரு கஷ்டமும் நம்மளோட வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்கள் உருவாக்கதான் அந்த கஷ்டங்களே வருது. அனுபவ பாடம்ன்றதான் கர்மவினை பயன். சோ அதை எப்படி நம்ம கடக்குறோம் அப்படிங்கிறத பொறுத்துதான். சோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான நிலைகள்ல, ஒவ்வொரு விதமான சூழல்ல, ஒவ்வொரு விதமான பிரச்சனையை எதிர்கொண்டுதான் வாழ்ந்தாகணும்ன்றது விதி இருக்கு இல்லையா? சோ அந்த விதியை நம்ம எப்படி கொண்டு போறோம், எப்படி எல்லாம் நம்மளோட லைஃப அழகா ஒரு மாதிரி ஒரு புத்துணர்வாகவும் நல்ல நிலைக்கு போறதுக்கான ஒரு சூழலை உருவாக்கலாம் அப்படிங்கிறத பத்தி இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். சோ காலச்சக்கரத்துக்கு 7ஆம் பாவம் சொல்லக்கூடியது பாத்தீங்க அப்படின்னா துலாம் ராசி. நீங்க துலாம் ராசியில பிறந்திருந்தீங்க அப்படின்னா எப்படி இருப்பீங்க? வேற லெவல். எப்படிங்க வேற லெவல் அப்படின்னு சொல்றீங்கன்னு நினைக்கூடாது. என்ன காரணம் என்ன அப்படின்னா, சுக்கிரனே அதிபனா இருக்குங்க. உங்களுடைய ராசி தான் சுக்கிரனே அதிபனா இருக்காங்க. இருக்கிறதுலே பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு பிளசன்டபிளான மொமெண்ட். எப்பவுமே என்னை சுத்தி சந்தோஷம் மட்டுமே இருக்கணும், யாரையும் காயப்படுத்தக்கூடாது, கஷ்டப்படுத்தக்கூடாது, வாழ்க்கை வாழ்றதுன்னு ரொம்ப அழகான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தாகணும் அப்படின்ற ஒரு குறிக்கோளோட லட்சியத்தோட வாழக்கூடிய நபர்கள் தான். நான் போற பாதை யாருக்கும் காயம் கொடுக்காம இருக்கணும், ஆனா நான் என்னைய பல பேர் ஃபாலோ பண்றாங்களா, அவங்களுக்கு நான் ஒரு நல்ல ஒரு வழிகாட்டியா இருக்கணும்னு நினைச்சு வாழக்கூடிய நபர்களா இருப்பீங்க. என்னன்னே தெரியலங்க, ஆனா எங்களுக்கு மட்டும் கஷ்டம் எங்களை விடவே மாட்டேங்குது. சின்ன வயசுல இருந்து கஷ்டப்பட்டு வளர்ந்துருக்கேன். அப்பானால அனுகூலம் கிடையாது, எல்லாமே நானே அனுபவமா தான். எனக்குன்னு ஒருத்தர் யாருமே வழிகாட்டியா இல்லை, வழித்துணையும் நானே, வழிகாட்டியும் நானே அப்படின்ற அளவுக்கு வாழ்ந்திருக்கக்கூடிய நபர்களா தான் நீங்க இருப்பீங்க. எப்பவுமே எடை போடுறதுன்றது ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. ஏன்னா ஒருத்தன் என்ன நோக்கத்துல வந்திருக்கான் அப்படிங்கிறது உங்களுக்கு இயல்பாவே அறிஞ்சுக்கக்கூடிய ஒரு மனப்பக்குவம் அப்படின்றது இருக்கும். சூரிய நீச்சம், சனி உச்சம் வர்றாருங்க. அப்ப எப்படி இருப்பீங்க? நீதி, நியாயம், நேர்மை, உண்மைன்னு வாழக்கூடிய நபர்கள். பொய் சொல்ல தெரியாது, ஏமாறது. அதனாலதான் கெட்டவன் பேரை வாங்கிட்டு ஊர்ட்ட எல்லாம் பஞ்சாயத்து எழுதி வச்சுட்டு இருக்கிறது யாரா இருப்பாங்க அப்படின்னா துலாமா இருப்பாங்க. நடிக்க தெரியணும், இல்ல பொய் பேச தெரியணும், ரெண்டுமே கிடையாது. அப்ப எப்படி இருப்போம்? நாங்க ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டுங்க, உண்மையா இருக்கணும்னு நினைக்கிறவங்க அப்படின்ற அளவுக்கு இருந்தா இந்த உலகத்தோட ஒத்து வாழ முடியுமா சொல்லுங்க பார்ப்போம். நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னா, வாழ்க்கை துணையோட பெரிய போராட்டம் வாங்க இல்லையா, அது ஒரு பெரிய காம்ப்ளிகேஷன்ஸ். நிறைய பேருக்கு இந்த லவ் லைஃபா இருக்கட்டும், மேரேஜ் லைஃபா இருக்கட்டும், அதெல்லாம் ஒரு பக்கம் வச்சுக்கோங்களேன். அதுல நிறைய எல்லாருக்காகவும் கொடுத்து வாழக்கூடிய நபர்கள். அதுல நம்ம என்ன அனுபவிக்கிறோம்? ஒண்ணும் கிடையாது இல்லையா? எல்லாத்துக்கும் நான் ஒவ்வொன்றும் பார்த்து செய்யறேங்க. என் குடும்பம், என்னோட பார்ட்னர் நல்லா இருக்கணும், என்னோட ஒய்ஃப் நல்லா இருக்கணும், என்னோட குழந்தை நல்லா இருக்கணும், என்னோட பேரண்டா இருக்கும், எல்லாருக்கும் நான் செய்யறேன். ஆனா எனக்கு என்ன வேணும்ன்றதை எனக்கே மறந்து போச்சுன்னு பல பேர் வாழ்க்கையில வாழ்ந்துட்டு இருப்பீங்க. ஆமாவா இல்லையா? கண்டிப்பா சொல்லுங்க. ஏன்னா மத்தவங்களுக்கு கிவரா மட்டுமே இருக்கேன், இதை ரிசீவரா இல்ல. எனக்கு என்ன பிடிக்கும் கூட எனக்கு மறந்து போச்சுங்க. இப்ப இருக்கக்கூடிய ஒரு நிலையில ஏன் ஓடுறேன், எதுக்கு ஓடுறேனே தெரியல, ஆனா காலத்தை நோக்கி ஓடிட்டே இருக்கேன், ஏதாவது ஒண்ணு அப்படின்றது மாதிரி ஓடிட்டு இருப்பீங்க. அதுவும் பாத்தீங்க அப்படின்னா சனியை உச்சம் பெறதுனால மேக்சிமம் நீங்க அதாவது மக்கள் தொடர்புன்னு வாங்க இல்லையா? ஏன்னா 7ஆம் இடம்னாலே மக்கள் தொடர்பு தான். சோ உங்களுக்கு நட்பா இருக்கட்டும், மக்களுடைய ஒரு கனெக்டிவிட்டியா இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப வேற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தாங்க. ஒரு நல்ல பாண்டிங் இருக்குன்னு வச்சுக்கலாம். அதாவது வீட்டுல இருக்கிறவங்களுக்கும் உதவுவோம், வெளியே இருக்கிறவங்களுக்கும் உதவுவோம். கேட்காம உதவி செய்யக்கூடியவங்க யாரு அப்படின்னா துலாம சொல்லலாம். அழகா லட்சணமா இருப்பாங்க, அவதூறான பெயர்களையும் சம்பாதிக்கக்கூடிய ஆளும் நம்ம தான். எல்லாத்தையும் செஞ்சு கெட்டவங்கன்னு பேர் மட்டும் இல்லாம தேவையில்லாத ஒரு அவப்பெயர்களையும் சந்திக்கக்கூடிய அமைப்பும் துலாத்துக்கு உண்டு. சோ இவ்வளவு விஷயங்கள் உங்களை சொல்றணும் அப்படின்னா உங்களுடைய கர்ம வினை பதிவு என்னவாதான் இருக்கும். சனியே உங்க ராசிதான் உச்சம் பெறாருன்றீங்க. ஒண்ணும் இல்லைங்க, லைஃப்ல நிறைய அனுபவங்க, பக்குவப்பட்டு வாழ்வீங்க, வேற ஒண்ணுமே கிடையாது. சின்ன வயசுல இருந்து அதாவது பாக்குறதுக்கு என்னமோ ஒரு 15 வயசு குழந்தையா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். பாக்குறதுக்கு ஆல்ரெடி உங்களுடைய ஏஜே 15 வயசு குழந்தையா இருக்காங்க. ஆனா அவங்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு 20+ ஒரு குழந்தை என்ன யோசிக்குமோ அதை யோசிப்பாங்க. எப்பவுமே ஒரு மெச்சூரிட்டான ஒரு நிலைன்னு வீட்டுல சொல்லுவாங்கல்ல, எங்க வீட்டுல எனக்கு மாமியார் எல்லாம் வேணாங்க, எங்க வீட்டுல ஒரு பாட்டி இருக்கு, அந்த பாட்டி யாருன்னு பாருங்கன்னா அவங்களோட பிள்ளைங்களை காட்டுவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப மெச்சூர்டா என்ன ஏதுன்ற அளவுக்கு ஆலோசனை வழங்கக்கூடியவங்களாவும் இருப்பாங்க. உண்மையிலே உங்ககிட்ட ஒரு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும். எப்பவுமே ஒரு தொழில் சார்ந்த விஷயங்கள், நிறைய ஏதாவது ஒண்ணு சாதிக்கணும் அப்படிங்கிற எண்ண சிந்தனை அதீதமா இருக்கக்கூடிய நபர்கள் தான் யாரு அப்படின்னா துலாத்துல பிறந்தவங்க.
என்னமோ செய்யறோம், எப்படியும் பெரிய ஆளா வந்துடணும் அப்படிங்கிற அச்சீவ்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற லட்சியம் கூட வாழ்வாங்க. அந்த லட்சியத்துல இவங்க என்ன அனுபவிக்கிறாங்கன்றத பாத்தீங்கன்னா ஒண்ணுமே கிடையாதுன்றதான் இங்க முக்கியமான விஷயமா இருக்கும். சோ வாழ்க்கையில வந்து எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்குல்ல, நம்ம பைக்ல போறோம், அடுத்து இப்ப கார்ல போவோம் அப்படின்னு. இவங்களுக்கு தான் கார் வாங்கணும், அவ சொந்த கார்ல போகணும் அப்படின்னா ஆசை எல்லாம் நிறைய அபிலாசை வச்சிருக்கக்கூடிய நபர்கள் தாங்க நிறைய பேருக்கு. பாருங்க, துலாத்துல பிறந்தவங்களுக்கு எல்லாருமே யாரு முடியாது அப்படின்னு சொல்றாங்க. நீ என்ன சொல்றது, நான் முடிச்சு காட்டவா அப்படின்ற அளவுக்கு சவால் விட்டுட்டு பெரிய அச்சீவர் ஆவாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் என்ன தெரியுமாங்க, சனி வந்து உச்சமாகறாரு இல்லையா, சோ வந்து கரமா இருப்பாங்க. அப்ப அவங்க தட்டி எழுப்புற ஆளு ஏதாவது ஒரு எதிரி வேணும்ல, ஏதாவது ஒரு துரோகி வேணும்ல. இவங்க லைஃப்ல ஏதோ ஒரு விஷயத்த சந்திப்பாங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில வளர்ச்சி அப்படின்றது எக்ஸ்ட்ரீமா இருக்குங்க. ஒண்ணுக்கு பல தொழில் செய்வாங்க, பல வேலை செய்யக்கூடிய ஒரு நபரா இருப்பாங்க. ஒரே நேரத்துல பல சிந்தனைகள் இருக்கக்கூடிய நபராகவும் இவங்க இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இவங்க பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா சும்மா இருக்கிறத தட்டி எழுப்பி விட்டோம்னா ஏன்டா அந்த உசுப்பேத்தி விட்டோன்ற அளவுக்கு மத்தவங்க பயப்படணும். சோ அந்த அளவுக்கு இவங்களுக்கு இருக்கக்கூடிய திறமை இவங்களுக்கே தெரியாது. இவங்க தட்டி எழுப்பதுக்கு ஒரு எதிரி கண்டிப்பா வேணும். வாழ்க்கையில எப்பெல்லாம் இவங்க அடிபடுறாங்களோ அப்பெல்லாம் எக்ஸ்ட்ரீமான ஒரு சுபிட்சமான சூப்பரான ஒரு நிலை அடைவாங்கன்றதுல உறுதி. எத்தனை பேர் வந்து நான் ரொம்ப அகல பார்த்தாலும்ன்ற அளவுக்கு கஷ்டப்பட்டேன், ஆனா எனக்கு என்னோட வாழ்க்கையில அதுக்கப்புறம் தான் நான் மாறினேன், என்னோட வாழ்க்கையை வளர்ச்சி இருந்துச்சு அப்படின்னு எத்தனை பேருக்கு இருக்கு அப்படிங்கிறத நீங்க கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லணும். சரிங்களா? ஒரு ஒன்னு ரெண்டெல்லாம் இல்லைங்க, ஏகப்பட்ட விஷயங்கள். படிப்பா இருக்கட்டும், நான் போட்ட அப்ளிகேஷன் ஒண்ணு, கிடைச்ச கோர்ஸ் ஒண்ணு, அப்புறமும் எனக்கு பிடிச்சது ஏதாவது பண்ணணுன்றதுக்காக நான் நிறைய போராடினேன். இந்த மாதிரி ஆஃப்டர் மேரேஜ் லேடிஸா இருக்கீங்க அப்படின்னா ஆஃப்டர் மேரேஜ் படிச்சு அவங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரத்தை உருவாக்கி எனக்கு யோசிக்கவே இல்லைங்க என் லைஃப் இவ்வளவு டர்னர் ஆகும் அந்த அளவுக்கு வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய நபர்கள் தான். சோ உங்களுடைய கர்மா என்னவா இருக்கும், சனி பகவானே உச்சமா வேற ஒண்ணுமே இல்லை. வாழ்க்கையில ஒரு 30 வயசுக்கு மேல உங்களோட வாழ்க்கை வளர்ச்சி யோசிக்கவே முடியாத அளவுக்கு வேற லெவலா இருக்கும். எங்க இருந்தாலும் ராஜா ராஜா தான் அப்படின்வாங்க இல்லையா, அது மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில நீங்க சுதந்திரத்தை விரும்பக்கூடிய ஒரு நபரா இருப்பீங்க. அந்த சுதந்திரம் யாரால பறிக்கப்படுது அப்படிங்கறதுதான் இங்க ஒரு விஷயமா இருக்கும். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் வளர்ச்சி அப்படிங்கிறது டெஃபினட்டா உண்டு. உங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஒரு பீஸ்ஃபுல் மைண்ட்ல வாழ்றதுக்காக நிலையில தான் எதிர்பார்ப்பீங்க. கமிட்மெண்ட்டுக்குள்ள லாக் ஆறது பிடிக்காது. அது மட்டும் இல்லாம ஆர்டர் பண்ணா உங்களுக்கு பிடிக்காது. இதுதாங்க வேற என்ன செய்யறது. 6ஆம் இடமே பாருங்களேன், உங்களுக்கு 6ஆம் இடமே யாரா வராங்க அப்படின்னா மீன வீடா வருது. மீன வீட்டுலதான் சுக்கிரனே உச்சவங்க. அங்க வந்து என்ன எடுத்து குருவோட வீடு, அங்க புதன் நீச்சப்பட்டுப்பட்டார். நிறைய பேருக்கு பாருங்க குழந்தைங்களுடைய கல்விக்காக கடன் வாங்க வேண்டிய ஒரு நிலை அப்படின்றது இருக்கும். அது மட்டும் இல்லாம படிப்பு சார்ந்த இவங்களுக்கு எல்லாம் படிப்புல கண்டிப்பா ஒரு தடை, காதல ஒரு தோல்வி, அதனால ஒரு மன உளைச்சல், அப்ப தாங்க முடியாத துயரம் அப்படின்ற அளவுக்கு அனுபவிச்சிருப்பாங்க. கடன், நோய், எதிரி, வம்பு, வழக்கு, பஞ்சாயத்துன்றது 6ஆம் இடமா சொல்லுவோம் இல்லையா. சோ இவங்களுடைய ராசிக்கு 6ஆம் பாவமே மீன ராசிக்காரங்களா வரும்போது மீன ராசின்னு இருக்கக்கூடிய குரு, அப்ப குழந்தை குருவோட வீடுங்க. மேக்சிமம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சுயமரியாதை கௌரவத்துக்காக அவங்க ரொம்ப ஏங்குவாங்க. நிறைய வந்து பணத்தை இறப்பாங்க, கோவில் பணி இந்த மாதிரி விஷயங்களுக்கு நிறைய செய்வாங்க. ஏதாவது நமக்குன்னு என்ன வேணும்ன்றதை விட நம்ம சுத்தி இருக்க அந்த கௌரவத்துக்காக எங்கேயும் போய் கடை வாங்கி கூட ஒரு சொல்லுவாங்களே, உறவுக்காரங்க வீட்டுக்கே ஒருத்தவங்க கூப்பிடுறாங்க ஒரு விசேஷ வீட்டுக்கு அப்படின்னா எல்லாரும் என்னால கையால முடிஞ்சது பண்றோம் அப்படின்னா இவங்க கடை வாங்கி கூட செய்வாங்க. பெருசா ஏதாவது செய்யணும் நம்மகிட்ட இல்ல, தங்கம் தான் செய்யணுன்ற அளவுக்கு. எத்தனை பேர் தங்கத்தை வந்து கொடுத்துருப்பீங்கன்னு பாருங்க. தங்கம் கொடுத்ததுக்கு அப்புறம் உங்க வீட்டுல தங்கமே தங்காம இருந்திருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட்ல போகணும், எனக்கு நகை வாங்கினாங்க ஆனா எனக்கு ரொம்ப நான் அதெல்லாம் பெருசா பார்க்க மாட்டேங்க, எல்லாருக்கும் கொடுக்கணும், சொந்தக்காரங்களா இருக்காங்க, நகையெல்லாம் நான் வந்து கிஃப்டாவே கொடுப்பேன். ஒரு மொய் வைக்கணும் அப்படின்னா கூட தங்கம் கொடுக்கணும், வெள்ளி கொடுக்கணும் தான் நினைப்பேன் தவிர்த்து பெரிய பொருளா யோசிக்க முடியாத அளவுக்கு பெருசாவும் செய்யணுங்கிற எண்ணம் எனக்கு உண்டு. ஆனா அதை எடுத்து செஞ்சதுக்கு அப்புறம் என்னுடைய வாழ்க்கையில எனக்கான நிலைகள் எல்லாமே கொஞ்சம் கம்மியாச்சு அப்படிங்கிற மாதிரி இருந்தா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கு அடுத்த பதிவுல உங்களுக்கு அதுக்கான விளக்கம் தரேன். சோ இந்த அளவுக்கு இருக்கக்கூடியது 6ஆம் இடம். 8ஆம் இடம் பாருங்களேன், அதுவும் சுக்கிரனோட வீடு. எங்கிட்டு சுத்தினாலும் சுக்கிரனா இருக்காங்க பாரு, நம்ம எப்படி இருப்போம், வேற வழியே இல்லை இல்லையா. சோ சுக்கிரன் அப்படின்னாலே பாத்தீங்கன்னா இவங்களுக்கு அந்த கர்ப்பப்பை சார்ந்த பெண்களா இருக்கும் பட்சத்துல கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும். 8ஆம் இடமே காலபுருஷனுக்கு 2ஆம் பாவமா இருக்கும். பணத்தை மதிக்கவே மாட்டோம். பணம் வரும், அதுல என்னங்க பெருசா இருக்க போறது, என்னங்க கையில இருந்தா தானம் தான், தான தர்மம் தான் அப்படின்ற அளவுக்கு. நிறைய பேருக்கு கர்ப்பப்பை ரிமூவ் பண்றது, கர்ப்பப்பையில பிரச்சனைகள், இதுல சாரி தொந்தரவுகள் இருக்கான வாய்ப்புகள் இருக்கும். கிட்னி ரிலேட்டடான தொந்தரவு. துலாத்துல இருக்கவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா இயர்லியராகவே சுகர் வர்றதுக்கான வாய்ப்புலாம் இருக்கும். சோ அந்த நோய் தாக்கத்தினால சில விஷயங்கள் அப்படின்றது ஒன்று இருக்கு இல்லையா. இன்னொன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா யாரை நம்புறாங்களோ அவங்களே எதிரியா மாறுறது சொல்லுவாங்க இல்லையா. இவங்க யாரையா நம்பி பணம் வாங்கி கொடுத்தாங்கன்னா மாட்டிப்பாங்க. செய்யாத தவறுக்கு தண்டனை அனுபவிக்க வேண்டிய அமைப்புன்றது நிச்சயமா துலாத்துக்கு உண்டு. பெண்களால தொல்லை, பெண்கள் தான் ஆதாயம், பெண்களால வாழ்க்கையில தொல்லை அனுபவிச்சிருக்கீங்களா சொல்லுங்க. பெண்களே பெண்களுக்கு எதிரியா ஆகக்கூடிய நிலையும் துலாத்துக்கு உண்டு. ஆண்களா இருந்தாலும் பெண்களால இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது தொந்தரவு உருவாக்கும். ஒண்ணுங்க, நம்ம ஏமாந்தங்க, நம்பிக்கை துரோகத்தை சந்திச்சேங்க, சொந்தக்காரன் நம்பினேன், பொருளை கொடுத்தேன், பொண்ணை கொடுத்தேன், ஒண்ணும் இல்லை, எனக்கு எல்லாத்துக்கும் வந்து எந்த உறவு முக்கியம் நினைச்சோம் அந்த உறவே எனக்கு வந்து காயமாச்சு அப்படின்ற நிலை இருக்கும்.
சோ துலாத்தை பொறுத்த வரைக்கும் எதெல்லாம் செய்யக்கூடாதோ அதெல்லாம் வேணும்னு செய்யக்கூடிய ஆளு அனுபவி அப்படின்ற அளவுக்கு காலம் என்ன பண்ணும் அப்படின்னா ஒண்ணுமே இல்லைங்க. அதாவது சனியினுடைய ஆதிக்கம் அப்படின்றப்ப அதீதமா இருக்கும்போது உங்களுடைய சனின்ற கிரகமே உங்களோட ராசியில உச்சமாகும் போது என்ன ஆகும் அப்படின்னா எல்லாமே லேட்டா தான் நீங்க புரிஞ்சுப்பீங்க. வெளுத்ததெல்லாம் பால், நம்புறதெல்லாம் நம்மள நல்லது மாதிரியே நல்லதாதான் இருக்கும், நம்மள மாதிரியே நல்லாதான் இருக்கும், நம்பி நம்பி ஏமாறக்கூடிய நிலைன்றது இருக்குல்ல, அனுபவம் தாங்க பாடமா இருக்கும், வேற ஒண்ணுமே சொல்றதுக்கு இல்லை. ஏன்னா மனம் வந்து அவ்வளோ ஒரு எல்லாத்தையும் ஏத்துக்கக்கூடிய நம்மள மாதிரிதான் இருப்பாங்க அப்படின்னு கோவம் இருக்கும். ஆனா அதே சமயத்துல தாங்கக்கூடிய நிலை, அடுத்த செகண்ட் மறந்துட்டு போய் என்ன ஏதுன்னு பேசக்கூடிய நிலை, எந்த உறவை வெறுக்கிறோமோ அந்த உறவை உடனே சரி பண்ணிக்கணும்னு நினைக்கக்கூடிய அமைப்பு, இதெல்லாம் உண்டு. ஒண்ணுங்க, பொதுவா துலாத்துல பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா இந்த ஒரு 6, 8, 12 அப்படிங்கிறப்ப 8ஆம் இடம்ன்றது நோய் தாக்கத்தினால வரக்கூடிய பிரச்சனை, பணம். ஏதோ ஒரு காலகட்டத்திலேயாவது நம்பிக்கை துரோகத்தை சந்திச்சு தாங்க முடியாத துயரத்தை அனுபவிக்கிறது, ஹாஸ்பிட்டலேஷன், ஒரு வாட்டியாவது போய் சர்ஜரி பண்ற அளவுக்கு போய் ஹாஸ்பிட்டல்ல படுக்கிறது, உடனே கேரே பண்ணிக்க மாட்டோம். ஊருக்கெல்லாம் அட்வைஸ் பண்ணுவாங்க, ஆனா இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கேர் பண்ணிக்கவே மாட்டாங்க. உங்களோட ஹெல்த் நீர்ச்சத்து குறைபாடுனால உடல் ரீதியான ஒரு உபாதைகள் அப்படின்றது உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். அது மட்டும் இல்லாம அம்மாவே எதிரியா இருப்பாங்களே சில பேருக்கு பாத்தீங்க அப்படின்னா இவங்களோட வாழ்க்கையில எல்லாத்துக்கும் ஒரு காரண காரியம் சொல்லுவோம்ல, எனக்கு இவங்களாலதான் என் வாழ்க்கை பிரச்சனை ஆச்சு, இப்படிதான் ஆச்சுன்னு அம்மா அப்பாவை குறை சொல்லிட்டே இருக்க மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் ஏதோ ஒரு கட்டத்துல அமையும். வேணும்னு சொல்றது இல்லை, ஆனா இவங்க இப்படி பண்ணதுனால நான் இப்படி பண்ணிட்டேன். நிறைய பேருக்கு அது வருத்தமாவே இருக்கும். என் லைஃப் எப்படி இருக்க வேண்டியது தெரியுமா, அன்னைக்கு அவங்க பண்ண தப்பு எனக்கு எப்படி ஆயிட்டேன். ஏன்னா சந்திரன் உச்சம், உங்களுடைய 8ஆம் இடமே பாருங்களேன், அங்க சந்திரன் உச்சமாகிறாரு. சோ சுக்கிரன் அப்படிங்கிறது ஆசைப்பட்ட வாழ்க்கையை எடுத்துட்டாங்க அப்படின்னா அதுல நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு. இல்லைன்னா திருமண வாழ்க்கையிலும் 1க்கும் மேற்பட்ட திருமணம், தேவையில்லாத பஞ்சாயத்து, எதிர்ப்பானதுனால ஒரு அவப்பெயர்கள், இத்தனையும் சந்திக்க வேண்டிய அமைப்பு அப்படின்றது டெஃபினட்டா உண்டு. அது பாத்தீங்கன்னா அந்த குழந்தை பிறக்கிறதுன்னு ஒரு விஷயம். ஏன்னா 8ஆம் இடம்னாலே ஒரு புதிய மறுபிறப்பு அப்படிங்கிறது மாதிரிதான் எடுத்துக்கலாம் கிட்டத்தட்ட. அப்ப இந்த தசா புத்திகள்லாம் போகுது அப்படின்னா இவங்களுக்கு எல்லாம் தாங்க முடியாத அளவுக்கு துயரம். ஒண்ணு பெண்ணாலும் பணம் சார்ந்த பிரச்சனையே பெருசா ஆட்கொள்ள வேண்டிய நிலையெல்லாம் வரக்கூடிய அமைப்பு அப்படின்றது டெஃபினட்டா உண்டு. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா 12ஆம் இடம் என்னங்க செய்யறது, நீங்க சொன்ன 6, 8ன்றீங்க, அதுலதான் என்னோட ராசி, என்னோட வீட்டுக்காரர் இருக்காரு, என் குழந்தை இருக்கு, என்னங்க பண்ண முடியும், அவங்களுக்காகவே தான் என்னோட வாழ்க்கை போறது. இதுல நம்ம சொல்லுவாங்க 6, 8 பணங்கள் இருக்கவங்களோட நாங்க சேர்க்காதீங்கன்னு சொல்றீங்க, ஆனா அதுதான் எங்களோட விதியா இருக்கு, அவங்களுக்காக தான், வேற ஒண்ணுமே இல்லைங்க, அந்த குழந்தைகளுக்காக தான் நீங்க பண்ணியாகணும், அந்த ஹஸ்பண்ட்காக தான் சமாளிச்சாகணும், அந்த குடும்பத்துல உங்க மாமனார் மாமியாரா இருக்கலாம், அம்மா அப்பாவா இருக்கலாம், தெரியுது வேற வழி இல்லை, அவங்களால சமாளிக்கணும் அப்படின்றப்ப நம்ம அனுபவிச்சுதான் கடக்க வேண்டிய சூழ்நிலை. கடவுள் கரெக்டா ட்விஸ்ட் வைப்பாரு கிட்டத்தட்ட, அந்த மாதிரிதான் வச்சுக்கலாம். சோ அப்ப பாத்தீங்க அப்படின்னா 12ஆம் இடமே பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு கிட்டத்தட்ட 12ஆம் இடம் புதனோட வீடு, காலபுருஷனுக்கு 6ஆம் பாவமா இருக்கு. கடன் இல்லாத, நோய் இல்லாத, எதிரி இல்லாத வாழ்க்கையை வாழவே முடியாதுன்ற அளவுக்கு கிரகங்கள் வச்சு செய்யற மாதிரியான அமைப்பு உண்டு. சோ நரம்பு சார்ந்த விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கும். மரபு தொடர்புகள் ரொம்ப ஓவர் திங்க் பண்ணிக்கிறதுனால சில விஷயங்கள் வரக்கூடிய அமைப்பு அப்படின்றது உண்டு. ரொம்ப எது இல்லையோ அதுக்காக ஏங்குவோமா, இதுதானே ஒரு ப்ரையாரிட்டி. சுத்தி முத்தி பாருங்க, நீங்க சுக்கிரன், உங்களுடைய 6ஆம் இடமும் சுக்கிரன் உச்சம், உங்களுடைய 8ஆம் இடமும் சுக்கிரனோட வீடு, உங்களோட 12ஆம் இடமும் என்ன சுக்கிரன் நீச்சமாகிறார். அப்ப என்ன முழுக்க இப்படி திரும்பி பார்த்தோம் அப்படின்னா என்னதான் இருந்தாலும் முழுக்க அங்க சுக்கிரன்ற ஆதிக்கத்தை தான் உங்களுக்குள்ள ஆட்கொண்டுட்டு இருக்கு. சோ அப்ப அந்த சுக்கிரனுடைய ஆதிக்கம் உங்களுக்கு நல்லபடியா இருந்தா மட்டும்தான் லைஃப் சூப்பரா போகும், இல்ல அப்படின்னா பிரச்சனையா இருக்கும். அப்ப சுக்கிரன்றது எது, நல்ல நறுமணமா இருக்கணும், நிறைய ஆடம்பர செலவு பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு, ஈஸியா கனெக்டட் ஆகும். அதாவது வாழ்றது வாழ்க்கைங்க, நல்லபடியா வாழ்ந்துருப்போம், கரண்ட் லைஃப்ல வாழ்ந்தா என்ன தப்பு அப்படின்ற அளவுக்கு வேக்கானலாம் பேசுவோம் இல்லையா நம்ம. ஏன்னா எப்பவுமே வாழ்ற வாழ்க்கையை ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்து எதிர்பார்க்கக்கூடிய ஆளு பல பேருக்கு அட்வைஸ் பண்ணுவோம். பட் சில அட்வைசஸ நம்ம ஃபாலோ பண்ண மாட்டோம், அப்படிதானே. துலாமை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா 12ஆம் இடமே புதனோட வீடு. நிலபுலங்கள்ல போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்ற ஆசைகள் அபிலாசைகள் இருக்கும். பொதுவா யாருக்கும் வாக்குறுதி கொடுத்துட்டாங்க அப்படின்றதுக்காக இவங்க பணம் கொடுக்கல் வாங்கல் அப்படின்றதுலும் சரி, சைன் பண்ணணும் சரி, அது மட்டும் பண்ணவே கூடாது, அதனால மாட்டிக்கக்கூடிய நிலை அப்படின்றது டெஃபினட்டா வரும். அது பாத்தீங்கன்னா புதனோட வீடு அப்படிங்கிறப்ப புதன் நாளை யார் அப்படின்னா நம்மளுடைய தொடர்புகள் சார்ந்த விஷயங்களா எடுத்துக்கும் போது நம்மளுடைய அத்தை மாமா தாய்வழி உறவுகளா இருக்கட்டும், தாய் மாமா சொல்லுவாங்க இல்லையா, அத்தை உறவுகளா இருக்கட்டும், எந்த உறவுகளும் இவங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னாங்க, துலாத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா உறவும் வேணும்னு நினைப்பாங்க. நிறைய பணமா இருக்கட்டும், பொருளா இருக்கட்டும், இறைச்சி, எல்லா உறவுகளோடையும் ஒத்து போகணும்னு நினைப்பாங்க. ஆனா இவங்க கிட்ட இருக்க பணத்தை யூஸ் பண்ணிப்பாங்களே தவிர்த்து இவங்க எதிர்பார்க்கக்கூடிய பாசத்தை கொடுப்பாங்களா, கிடையவே கிடையாது. எத்தனை பேரு நான் என்னோட உறவுகளுக்காக நான் எல்லாமே செஞ்சேங்க, என் சொந்த விட்டு போக கூடாது, ஒண்ணு விட்ட தங்கச்சி, அக்கா, மாமான், அப்படி ஒவ்வொரு உறவுகளையும் பார்த்து தேடி போய் எல்லாம் பண்ணானா எந்த உறவும் என்னை நினைக்கவே இல்லை. எனக்கு ஒரு கட்டத்துல வெறுப்பு யாருமே வேண்டாம் அப்படிங்கிற நிலைமைக்கு நான் போயிட்டேன், இந்த உறவுகளால இன்னைக்கு நான் கேட்டேன் அப்படிங்கிற அளவுக்கு பல பேருக்கான ஒரு நிலைகள் இருக்கும். அப்படி இருக்கிறவங்க கண்டிப்பா கமெண்ட்ல போடும். அதுவும் பாத்தீங்கன்னா தான தர்மம்னு வரும் பாத்தீங்களா,
இது எனக்கு இது பெரிய பொருள், இதை நான் வந்து என்னுடைய இது நான் வச்சுக்கணும் அப்படின்னு தெரியவே தெரியாது. இவங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஒரு நன்றி மறவாமைன்றது அழகா ஃபாலோ பண்ணக்கூடிய நபர்களா இருப்பாங்க. என்னைக்கோ ஒரு நாள் ஏதோ ஒரு உதவி செஞ்சாங்க அப்படின்னாலும் அவங்களுக்கு ரிட்டர்ன் அதை கைமாறுன்றதை கரெக்டா ஃபாலோ பண்ணக்கூடிய நபர்கள் தான் நீங்க. சோ அப்படி பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா அந்த நீங்க நினைக்கிற ஒரு நன்றியை மத்த எல்லாரும் உங்களுக்கு அதை காட்டுவாங்களான்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது. இந்த அளவுக்கு நிலைகள் அப்ப பாரபட்சம் பார்க்காம ஒரு அன்புன்ற நிலையில எல்லாத்தையும் வாரி வழங்கக்கூடிய வல்லா இருந்தாலும் அந்த எதிர்பார்ப்பில்லாத ஒரு அன்பா இருந்து எதிர்பார்ப்பு இப்படி செஞ்சேன்றதை சொல்லி காட்டாத ஒரு நிலை இருந்தா உங்களுக்கு போதுமானது. சோ தீரா கடன் தீரா நோய் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல ஏதோ ஒரு இடத்துல லாக்காகும். யார் மேல பட்டு வைக்கணுமோ அவங்கனால துரோகத்தை அனுபவிப்பீங்கன்றது ஒரு நிச்சயமான ஒரு உண்மை. சோ துரத்தும் துலாம்னு எடுத்துக்கலாம். துயரமே துரத்துதுப்பா, எங்கும் எவ்வளவு தூரம் தான் நாங்க ஓடிண்டே இருக்கோம், எங்களோட வாழ்க்கை எப்பதான் நிம்மதி, ஏமா இவ்வளவு சொல்றீங்க, ஒரு நிம்மதி அடைவோமா அடைய மாட்டோம். டெஃபினட்டாங்க இப்படி எல்லாம் என்னோட வாழ்க்கை வரலாறு இருந்துச்சுன்னு எப்பவுமே ஒரு படம் ஒரு மூவி பார்க்க போவோம். ஆரம்பத்துல படம் பார்க்கும்போது சொல்லுவாங்க இல்லையா, அதனுடைய கரண்ட் லைஃப்ல சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருந்துட்டு அவங்களோட பாஸ்ட பத்தி சொல்லி கொண்டு வருவாங்க பாத்தீங்களா, கிட்டத்தட்ட அந்த மாதிரிதான். ஒரு பிற்கால வாழ்க்கை ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னா அதை விட சந்தோஷம் வேறதா இருக்க முடியுமா? பேர் புகழ் அந்தஸ்து கீர்த்தி செல்வாக்குன்னு அத்தனையும் அடையக்கூடிய ஒரு கொடுப்பனை உங்களுக்கு உண்டு. அது எங்க வரும் அப்படின்னா, நான் இந்த நிலைமைக்கு வந்து உட்கார்ந்து இருக்கிறதுக்கு நான் பட்ட அவமானம், நான் பட்ட கஷ்டம், தாங்க முடியாத வலி வேதனை துயரம் துரோகியினுடைய வலி, அவங்களால அனுபவிச்ச ஒவ்வொரு விஷயமும் இன்னும் சொல்ல முடியாதுன்ற அளவுக்கு உறவுகளே உங்களுக்கு எதிரிகளா மாறி உங்களுடைய வாழ்க்கையை பாடமா கத்து கொடுத்துருப்பாங்க. அப்படி இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமா நீங்க கமெண்ட்ல போடுங்க. இது மட்டும் இல்லாம இவ்வளவு விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கேன். 6, 8, 12 இதுதாங்க கர்மா, ஒண்ணுமே பண்ண முடியாது. கடன்றது நமக்கு 6ஆம் இடமா வரும். 8ன்றது இன்னுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா கடனை தாண்டி வரக்கூடிய நோய், கடனெல்லாம் தாண்டி ஒரு தாங்க முடியாத கஷ்டம்னு சொல்லுவாங்கல்ல, வாழ்க்கை ஏண்டா வாழ்றோம் அப்படின்னு ஒரு மறுபிறப்பு, எனக்கு இந்த வாழ்க்கையே வேணாம், ஒரு ஜூஸ் எல்லாம் தாட்டெல்லாம் வருதுங்க, இப்படி எல்லாம் நான் வந்து அவமானப்படுவேன் நினைச்சு கூட பார்க்கணுன்ற அளவுக்கான நிலை பாத்தீங்க அப்படின்னா அது 8ஆம் இடம். 12ன்றது இந்த உலகமே வேண்டாம், இந்த வாழ்க்கையே வேண்டாம், இந்த உறவுகளும் வேண்டாம், கண்ணு காணாம போய் எங்கேயாவது வாழ்க்கை வாழ்ந்துட மாட்டோமா அப்படின்னு நினைக்கக்கூடியது இந்த 12ஆம் இடம். 12ஆம் இடம் தான் நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட் முதலீடு எல்லாமாவும் இருக்கு. எல்லா கிரகத்தும் எல்லா ஒரு பாவகத்திலையும் நல்லது கெட்டது ரெண்டுமே கலந்துருக்கும். சோ அப்ப எல்லா நேரமே கெட்டது மட்டுமே நடக்குமா? கிடையாது. அந்த கெட்ட காலங்கள் நடக்கும் போது நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா அழகான அனுபவ பாடங்களா கத்துக் கொடுக்கும். சோ அந்த அனுபவ பாடம் உங்க வாழ்க்கையில அடுத்து நான் யாரை நம்பணும் யாரை நம்ப கூடாது, என் கூட இருக்கவன் நம்பிக்கைக்குரியவனா துரோகியை கூட நான் வாழ்ந்துட்டு இருக்கேன்னா இல்ல நான் நம்புற ஆள் வந்து எனக்கு உண்மையா இருக்கானா இல்லையான்றதை எல்லாத்தையும் படம் பிடிச்சு காட்டக்கூடிய நிலை எது அப்படின்னா இந்த பாவகங்களுடைய கிரகங்கள் இருக்கும் போதும் சரி, தசாபுத்திகள் நடக்கும் போதும் சரி, நமக்கான நிறைய நிலைகள் வெளிச்சத்துக்கு வரும்னு சொல்லலாம். சோ லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வந்து வாழ்க்கையில ஒரு எல்லாரும் பாக்குற மாதிரி ஒரு டாப் மோஸ்டா வாழக்கூடிய ஆளு நீங்களா இருப்பீங்க அப்படிங்கிறத நான் நம்புறேன். அப்படி இருக்கீங்கன்னா நிச்சயமா கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுடைய வாழ்க்கையில நீங்களே என்ன சொல்லுவாங்க இல்லையா, நம்ம அஜித் சார் சொல்ற மாதிரிதான், என்னோட வாழ்க்கையில ஒவ்வொரு நொடியும் நானே செதுக்குனதுரா அப்படின்றது மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில நீங்க உங்களுக்கான பதிவுகளையும் சரி நிறைய கஷ்டங்களையும் அனுபவிச்சு இன்னைக்கு ஒரு நல்ல நிலையில இருக்கீங்க அப்படின்னா நிச்சயமா மறக்காம கமெண்ட்ல போடுங்க. சோ உங்களை பத்தி சொல்றதுக்கு இன்னைக்கு ஒரு நாள் போகாது, அவ்வளோ இருக்குங்க. ஒரு கஷ்டமா இருந்தாலும் சரி, சந்தோஷமா இருந்தாலும் சரி, கொண்டாட்டமா இருந்தாலும் சரி, எல்லாமே எக்ஸ்ட்ரீமா இருக்கக்கூடிய நபர்கள். அழகா இருந்தாலும் அறிவா இருந்தாலும் ஏகப்பட்ட விஷயம் உங்கள்கிட்ட இருந்துட்டே இருக்குல்ல, அடுத்த நீ ஏகப்பட்டது 1, 2 சொல்றதுக்கு அப்படின்ற அளவுக்கு இருக்கீங்க. சோ இதை இன்னும் நிறைய விஷயங்கள் கொடுக்கறதுக்கு நான் தயாரா இருக்கேன். உங்களுக்கு இதை பத்தின பதிவுகள் பத்தி நீங்க பேசுங்க மேம் அப்படின்னு நீங்க சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல போடுங்க. அது மட்டும் இல்லாம என்கிட்ட தனிப்பட்ட முறையில உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும்னு தோணுச்சுன்னா கீழ்கண்ட நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.